கடல் நாம் பார்ப்பதற்கு அமைதியாக தெரிந்தாலும் அதன் அடியில் மனிதன் மறந்த உலகங்கள் இருக்கின்றன. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த நகரங்கள், கல்லால் செதுக்கப்பட்ட கோயில்கள், மனிதன் எழுதிய வரலாறுகள், இவை அனைத்தும் இன்று கடலின் அடியில் மறைந்து கிடக்கின்றன. நாம் இன்று காணும் உலக வரைபடம் எப்போதும் இப்படியாக இல்லை. 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு பூமியின் தோற்றமே வேறுபட்டிருந்தது. இந்தியாவின் தெற்கே இப்பொழுது கடல் பறந்து விரிந்திருக்கும் இடத்தில் ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு இருந்ததாக பழமையான தமிழ் நூல்கள் கூறுகின்றன. அந்த நிலப்பரப்பு இந்தியாவிலிருந்து ஆஸ்திரேலியா வரை நீண்டிருந்ததாகவும் அங்கு வாழ்ந்தவர்கள் ஒரு மிகப்பெரிய நாகரீகத்தை உருவாக்கியதாகவும் கூறப்படுகிறது. அவர்கள் சாதாரண மக்கள் அல்ல. அவர்கள் கவிதைகளை எழுதியவர்கள், நட்சத்திரங்களை பார்த்து கடல் கடந்தவர்கள், இயற்கையின் சக்தியை புரிந்தவர்கள். அவர்கள் நகரங்களை கட்டினர், அறிவை பரப்பினர், உலகின் மிக பழமையான மொழிகளில் ஒன்றை உருவாக்கினர். ஆனால் ஒரு காலத்தில் கடல் மெதுவாக எழுந்தது. வருடங்கள் கடந்தன, நூற்றாண்டுகள் கடந்தன, பின்னர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்தன. அந்த நிலப்பரப்பு மெதுவாக கடலில் மறைந்தது. அந்த நாகரீகம் வரலாற்றிலிருந்து அழிந்தது. அந்த நிலத்தின் பெயர் குமரிக்கண்டம். இது ஒரு புராண கதையா அல்லது மனித வரலாற்றின் மறைக்கப்பட்ட ஒரு உண்மையா என்பதை அறிய இன்று ஷேடோ ஒரு ஆழமான பயணத்தை தொடங்குகிறான். உண்மை மறைக்கப்படாது. நான் ஷேடோ. இதுவே டி ஷேடோ ஃபைல்ஸ். குற்றம் வெளிப்படும் போது, மர்மங்கள் உடையும் போது, மறைக்கப்பட்ட கதைகள் வெளிச்சம் காணும் போது, உண்மை ஒளியாக எழும். அந்த ஒளி உங்கள் ஃபீனிக்ஸ். இந்த எபிசோடில் என் உருவம், என் சத்தம் அல்லது என் குறியீடு எங்கோ மறைந்து இருக்கும். கவனியுங்கள். உண்மைக்காக சிவிலைசேஷன் மறைந்தாலும் அதன் நினைவுகள் முழுவதும் அழிந்து விடாது. சில நேரங்களில் அந்த நினைவுகள் கதைகளாக மாறுகின்றன, சில நேரங்களில் புராணங்களாக மாறுகின்றன. ஆனால் சில சமயங்களில் அவை இலக்கியமாக உயிருடன் இருக்கும். தமிழ் சங்க இலக்கியம் உலகில் தொடர்ச்சியாக உயிருடன் இருக்கும் மிக பழமையான கிளாசிக்கல் இலக்கியமாகும். இந்த இலக்கியங்களில் எழுதப்பட்ட தகவல்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டாலும் அவை குறிப்பிடும் நிகழ்வுகள் அதைவிட மிகவும் பழமையானதாக இருக்கலாம். இந்த நூல்கள் 3 சங்கங்கள் பற்றி கூறுகின்றன. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நீண்ட ஸ்காலர்லி அகாடமிகள், அங்கு நூற்றுக்கணக்கான கவிஞர்கள் மற்றும் அறிஞர்கள் ஒன்று கூடி அறிவை பகிர்ந்தனர். முதல் சங்கம் தென் மதுரையில் நடந்ததாக கூறப்படுகிறது. அந்த நகரம் இன்று கடலின் அடியில் உள்ளது என்று கூறப்படுகிறது. இரண்டாம் சங்கம் கபாடபுரத்தில் நடந்ததாகவும் அதுவும் கடலில் மூழ்கியதாகவும் குறிப்பிடப்படுகிறது. மூன்றாம் சங்கம் தான் இன்று நாம் அறிந்த மதுரையில் நடைபெற்றதாக கருதப்படுகிறது. சிலப்பதிகாரம் மற்றும் மற்ற சங்க இலக்கியங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிடுகின்றன. கடல் நிலத்தை எடுத்துக்கொண்டது, நகரங்கள் அழிந்தன, பல பகுதிகள் மறைந்தன. இந்த ஃபுட் ரெஃபரன்சஸ் வெறும் கற்பனையா அல்லது ஒரு உண்மையான பேரழிவின் நினைவுகளா என்பதை நாம் கேள்வி கேட்க வேண்டிய நேரம் இது. 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு பூமி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்தது. ஐசேஜ் எனப்படும் பனியுகம் முடிவடைந்த போது உலகின் பல பகுதிகளில் இருந்த பனிப்பாறைகள் மெதுவாக உருகத் தொடங்கின. இதன் விளைவாக கடல் மட்டம் சுமார் 120 மீட்டர் உயர்ந்தது. 120 மீட்டர் என்பது ஒரு 40 மாடி கட்டிடத்தின் உயரத்திற்கு சமமானது. இந்த அளவிற்கு கடல் மட்டம் உயர்ந்தால் உலகின் பல கோஸ்டல் பகுதிகள் முழுவதும் கடலுக்குள் மறைந்துவிடும். இன்று சேட்டலைட் மேப்ஸ் காட்டுகின்றன, இந்தியா மற்றும் இலங்கை ஒரு காலத்தில் ஒன்றாக இணைந்திருந்திருக்கலாம். குல்ஃப் ஆஃப் மன்னார் மற்றும் ஆடம்ஸ் பிரிட்ஜ் போன்ற பகுதிகள் ஒரு காலத்தில் நிலப்பரப்பாக இருந்திருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். இந்த தகவல்கள் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகின்றன.
இந்தியாவின் தெற்கே இருந்த நிலப்பரப்புகள் கடலில் மறைந்திருக்க முடியுமா? 2001 ஆம் ஆண்டு கல்ஃப் ஆஃப் கம்பஹாட் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோனார் ஸ்கேன்ஸ் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பேட்டர்னை வெளிப்படுத்தின. கடலின் அடிப்பகுதியில் காணப்பட்ட இந்த ஜியோமெட்ரிக் பேட்டர்ன்ஸ் இயற்கையாக உருவாகியதாக தோன்றவில்லை. அவை ஒரு நகரத்தின் லேஅவுட் போல இருந்தன. 40 மீட்டர் ஆழத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த அமைப்புகள் மனிதனால் கட்டப்பட்டிருக்கலாம் என்று சில ஆராய்ச்சியாளர்கள் கருதினர். அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட ஆர்டிஃபேக்ட்ஸ் களின் கார்பன் டேட்டிங் சுமார் 9500 ஆண்டுகள் பழமையானவை என்று கூறப்பட்டது. இது உண்மையாக இருந்தால் மனித நாகரிகத்தின் வரலாறு நாம் நினைப்பதை விட மிகவும் பழமையானதாக இருக்கலாம். தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள ஒரு அமைதியான இடம் பூம்புகார். இன்று அது ஒரு சிறிய கடற்கரை நகரமாக தெரிந்தாலும் ஒரு காலத்தில் அது உலகின் மிகவும் முக்கியமான கடல் சார் வர்த்தக மையங்களில் ஒன்றாக இருந்ததாக பழமையான தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றன. காவேரி நதி கடலை சந்திக்கும் அந்த இடம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வணிகம், கலாச்சாரம், அறிவு மற்றும் கடல்சார் பயணங்களின் மையமாக இருந்திருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். மணிமேகலை என்னும் சங்க கால இலக்கியம் ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை குறிப்பிடுகிறது. கடல் நகரத்தை எடுத்துக்கொண்டது. இந்த ஒரு வரி பல நூற்றாண்டுகளாக பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஏனெனில் இது வெறும் கவிதை வரியாக மட்டுமில்லாமல் ஒரு பேரழிவின் நினைவாக இருக்கக்கூடும் என்று சிலர் கருதுகின்றனர். 1980களில் மேற்கொள்ளப்பட்ட அண்டர் வாட்டர் சர்வேஸ் பூம்புகார் கடற்கரையிலிருந்து பல கிலோமீட்டர் தூரத்தில் கடலின் அடியில் பழமையான கட்டிட அமைப்புகளை கண்டுபிடித்ததாக தகவல்கள் வெளியானது. சில ஆய்வுகள் பிரிக் போன்ற அமைப்புகள் மற்றும் மனிதனால் வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தோற்றங்களை குறிப்பிட்டன. இந்த கண்டுபிடிப்புகள் முழுமையாக உறுதி செய்யப்படவில்லை என்றாலும் அவை ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகின்றன. கடலின் அடியில் இன்னும் எத்தனை நகரங்கள் மறைந்திருக்கலாம்? இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங் கனெக்ஷன் தோன்றுகிறது. 19ஆம் நூற்றாண்டில் சில விஞ்ஞானிகள் லெமூரியா என்ற ஹைபோதெட்டிக்கல் கான்டினென்ட் பற்றிய கருத்தை முன்வைத்தனர். அவர்கள் கவனித்தது என்னவென்றால், இந்தியா, மடகாஸ்கர் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய பகுதிகளில் காணப்படும் சில உயிரினங்களின் எவல்யூஷனரி சிமிலாரிட்டிஸ். இந்த சிமிலாரிட்டி விளக்குவதற்காக அவர்கள் ஒரு காலத்தில் இந்த பகுதிகளை இணைத்த ஒரு நிலப்பரப்பு இருந்திருக்கலாம் என்று கருதினர். பின்னர் பிளேட் டெக்டானிக்ஸ் தியரி கண்டினென்ட்ஸ் நகர்வை விளக்கியது. ஆனால் லெமூரியா என்ற கருத்து பலரின் கற்பனைக்கு இன்னும் ஒரு மர்மமாகவே உள்ளது. சில தமிழ் ஆய்வாளர்கள் லெமூரியா மற்றும் குமரி கண்டம் ஒரே கருத்தின் 2 பெயர்களாக இருக்கலாம் என்று முன்வைக்கின்றனர். டெஃபினிட்டிவ் சயின்டிஃபிக் ப்ரூஃப் இல்லாவிட்டாலும் இந்த ஐடியா ஒரு பவர்ஃபுல் இமேஜினேஷன் உருவாக்குகிறது. ஒரு காலத்தில் இந்தியாவின் தெற்கே ஒரு பெரிய நிலப்பரப்பு இருந்தது. அங்கு வாழ்ந்தவர்கள் அட்வான்ஸ்டு மாரிடைம் நாலேஜ் கொண்டவர்கள். அவர்கள் நட்சத்திரங்களை வைத்து கடல் பயணம் செய்தனர். அவர்கள் கடல் வழியாக மற்ற கண்டங்களுடன் தொடர்பு கொண்டிருக்கலாம். ஒரு ஃபேசினேட்டிங் பாசிபிலிட்டி. ஒரு சதர்ன் சிவிலைசேஷன் உலகின் பல பகுதிகளுக்கு பயணம் செய்து நாலேஜ், லாங்குவேஜ் மற்றும் கல்ச்சர் பரப்பி இருக்கலாம். இந்த கதையின் உண்மை இன்னும் முழுமையாக நிரூபிக்கப்படவில்லை. ஆனால் பூம்புகார் போன்ற இடங்கள் ஒரு விஷயத்தை நினைவூட்டுகின்றன. கடல் மனித வரலாற்றின் பல ரகசியங்களை இன்னும் மறைத்திருக்கிறது. ஒரு காலத்தில் அந்த நிலப்பரப்பு உயிருடன் இருந்தது. நகரங்கள் ஒளிர்ந்தன, கோயில்கள் உயர்ந்தன, கடற்கரைகள் மனித குரல்களால் நிரம்பியிருந்தன. ஆனால் இயற்கை தனது அமைதியான முகத்தை எப்போதும் வைத்திருக்காது. ஐசேஜ் முடிந்தபோது பூமி மெதுவாக வெப்பமடைந்தது. பனிப்பாறைகள் உருகின. கடல் மட்டம் மெதுவாக உயரத் தொடங்கியது. அது ஒரே நாளில் நடந்த பேரழிவு அல்ல, அது மெதுவாக நடந்த மாற்றம். ஆனால் அதன் விளைவு மிகப்பெரியது. சில பகுதிகளில் நிலம் கடலால் மூடப்பட்டது.
சில நகரங்கள் காலப்போக்கில் மறைந்தன. சில மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு புதிய நிலங்களை தேடி பயணம் செய்தனர். இந்த மைக்ரேஷன் மனித வரலாற்றின் பல பகுதிகளில் தடயங்களை விட்டிருக்கலாம் என்று சிலர் கருதுகின்றனர். உலகின் பல கலாச்சாரங்களில் ஃப்ளட் ஸ்டோரிஸ் காணப்படுகின்றன. மெசபடேமியா, இந்தியா, அமெரிக்கா மற்றும் பல பகுதிகளில் ஒரு பெரிய வெள்ளம் பற்றிய கதைகள் உள்ளன. இந்த கதைகள் ஒரே நிகழ்வின் கலெக்டிவ் மெமரியாக இருக்கலாம் என்று சிலர் கருதுகின்றனர். ஒரு ஃபேசினேட்டிங் பாசிபிலிட்டி, ஒரு காலத்தில் கடல் மட்டம் உயர்ந்ததால் பல கோஸ்டல் சிவிலைசேஷன்ஸ் மாற்றம் கண்டிருக்கலாம். இந்த மாற்றங்கள் மனித சமூகம், கலாச்சாரம் மற்றும் மைக்ரேஷன் பேட்டர்ன்ஸ் மீது தாக்கம் ஏற்படுத்தியிருக்கலாம். டார்க் ஃபேண்டசி போல தோன்றினாலும் இயற்கையின் சக்தி மனித வரலாற்றில் பல மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது என்பது உண்மை. ஒரு சிவிலைசேஷன் மறைந்தாலும் அதன் தாக்கம் மறையாது. அதன் லாங்குவேஜ், அதன் கல்ச்சர், அதன் நாலெட்ஜ் புதிய இடங்களில் புதிய வடிவத்தில் தொடரலாம். இந்த கதையின் உண்மை முழுமையாக நிரூபிக்கப்படவில்லை. ஆனால் ஒரு விஷயம் உறுதி: பூமியின் வரலாறு இன்னும் முழுமையாக அறியப்படவில்லை. கடல், அதன் அடியில் மறைத்திருக்கும் தகவல்கள் எதிர்காலத்தில் புதிய கண்டுபிடிப்புகளால் வெளிவரக்கூடும். ஒரு நாள் நாம் மனித வரலாற்றை மீண்டும் எழுத வேண்டிய சூழ்நிலை வரலாம். கடல் எப்போதும் அமைதியாக தெரியும், ஆனால் அதன் அடியில் இருக்கும் உண்மைகள் அமைதியாக இருக்காது. மனிதன் கட்டிய நகரங்கள் மறைந்து போகலாம், ஆனால் மனிதன் உருவாக்கிய நினைவுகள் முழுவதும் அழிந்து போகாது. குமரிக்கண்டம் பற்றிய கேள்விகள் இன்னும் முழுமையாக பதில் பெறவில்லை. அது ஒரு புராணமா, ஒரு தவறான விளக்கமா, அல்லது மனித வரலாற்றின் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத ஒரு சாப்டரா என்ற விவாதம் தொடர்கிறது. சங்க இலக்கியங்கள் கடல் எடுத்த நிலங்களை பற்றி பேசுகின்றன. உலகின் பல பகுதிகளில் ஃபுட் கதைகள் காணப்படுகின்றன. கடலின் அடியில் பழமையான கட்டிடங்களின் சாத்தியமான தடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக சில ஆய்வுகள் கூறுகின்றன. இந்த அனைத்தும் ஒன்றாக சேரும்போது ஒரு விஷயம் தெளிவாகிறது: நாம் மனித வரலாற்றின் முழு கதையை இன்னும் அறிந்துவிடவில்லை. ஒரு காலத்தில் நம்மை விட முன்னே இருந்த சிவிலைசேஷன்ஸ் இருந்திருக்கலாம். அவர்கள் உலகை வேறொரு கோணத்தில் புரிந்திருக்கலாம். அவர்கள் இயற்கையை வெல்ல முயற்சிக்கவில்லை, அதை புரிந்து கொள்ள முயன்றிருக்கலாம். ஆனால் இயற்கை எப்போதும் நினைவூட்டுகிறது: மனிதன் எவ்வளவு அட்வான்ஸ்ட் ஆனாலும் பூமியின் சக்தி அதைவிட பெரியது. ஒரு சிவிலைசேஷன் மறைந்தாலும் அதன் எக்கோஸ் மறையாது. அதன் மொழி மற்ற மொழிகளில் உயிருடன் இருக்கும். அதன் அறிவு மற்ற கலாச்சாரங்களில் வடிவம் மாறியிருக்கும். அதன் கதைகள் புராணங்களாக மாறியிருக்கும். ஒரு தாட்டு: நாம் இன்றைக்கு மித்ஸ் என்று நினைப்பவற்றில் சில ஒரு காலத்தில் ஹிஸ்டரியாக இருந்திருக்க முடியுமா? ஒரு பாசிபிலிட்டி: நாம் ஹிஸ்டரி என்று நம்புகின்றவற்றில் சில முழுமையான கதையின் ஒரு பகுதி மட்டுமாக இருக்க முடியுமா? கடல் ஒரு ஆர்கைவ் போல செயல்படுகிறது. அது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தகவல்களை பாதுகாத்து வருகிறது. நாம் இன்னும் படிக்காத ஒரு லைப்ரரி போல. ஒரு நாள் புதிய டெக்னாலஜி, புதிய டிஸ்கவரிஸ், புதிய ரிசர்ச் இவற்றின் மூலம் மனிதன் கடலின் அடியில் மறைந்திருக்கும் தகவல்களை மேலும் கண்டுபிடிக்கலாம். அந்த நாள் வரும்போது நாம் நம்முடைய பாஸ்டை புதிய பார்வையில் பார்க்க வேண்டியிருக்கும். குமரிக்கண்டம் உண்மையா என்பது இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. ஆனால் ஒரு உண்மை: மனிதன் இன்னும் அனைத்தையும் அறிந்துவிடவில்லை. இன்னும் பல கேள்விகள் திறந்தவையாக உள்ளன. நாம் எங்கிருந்து வந்தோம்? முதல் அட்வான்ஸ்ட் சிவிலைசேஷன்ஸ் எங்கு உருவானது? கடல் மறைத்திருக்கும் வரலாறு எவ்வளவு பெரியது? இந்த கேள்விகளுக்கு பதில் தேடும் பயணம் இன்னும் முடிவடையவில்லை. இந்த கதை ஒரு முடிவு அல்ல, ஒரு தொடக்கம். நாம் இன்று அறிந்த வரலாறு முழு உண்மையின் ஒரு பகுதி மட்டுமாக இருக்கலாம். ஒரு நாள் கடல் தனது ரகசியங்களை மீண்டும் வெளிப்படுத்தலாம். அந்த நாள் வரை இந்த மர்மம் உயிருடன் இருக்கும். நான் ஷேடோ. இது ஒரு கதை மட்டுமல்ல, ஒரு தேடல். உண்மையை மறைக்க முடியாது. அடுத்த ஷேடோ ஃபைல்ஸ் இல் மீண்டும் சந்திப்போம்.